அந்த அது வந்து மாசை வந்து எமோஷனலாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களை வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள காம் டவுன் பண்ணணுங்கிற எந்த முயற்சியும் அவர் ஈடுபடல. அவர் அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு, அவங்களை அரசியலை நோக்கி, கருத்தியலை நோக்கி அவங்களை அரசியல்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் வரலாம் அவர் எடுக்கல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீச் நீங்க கொடுங்க பார்ப்போம். அவர் வந்து சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறாரு, மாநில உரிமைகளை பத்தி பேசியிருக்கிறாரு. இந்துத்துவ தேசியம்ங்கிறது வந்து மதவாத அரசியல், பெரும்பான்மைவாத அரசியல்ங்கிறது தான் இன்னைக்கு இந்துத்துவ தேசியமா இருக்கு. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதில்ல. நான் ஏன் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னேன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. என்ன கொள்கை இவர் எதிர்க்கிறார்? பிஜேபியுடைய கொள்கை என்ன? அதை சொல்லணும்ல தன்னுடைய தொண்டர்களுக்கு. பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. யூ டிஃபைன் வாட் இட் இஸ். என்ன அரசியல் எதிரினா என்ன, கொள்கை எதிரினா என்ன? கொள்கை இல்லாம அரசியல் உண்டா, அரசியல் இல்லாம கொள்கை உண்டா? அது என்ன வேறுபாடு? இதெல்லாம் பேசுறாதானே எஜுகேட்டிவ் ப்ராசஸ். இதுதானே தொண்டர்களுக்கு தெரியும். அப்ப தலைவர் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஆமா, திமுக வந்து இங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு ஐடியாலஜிக்கலா ஒரு முடிவுக்கு வருவான்.